Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ஒரு ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஜாப் லெவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்த கம்பெனிலேருந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ஈவன் ஃப்ளோ பிராண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய டைரக்ட் ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு போஸ்டிங் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறதுனால நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற முடியும். ஒரு பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ நீங்கள் வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து பண்ணிக்கிற முடியும். முழுக்க இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷனே அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துருந்தது. இந்த மெசேஜை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். காலேஜ் ஆஃப்டர் மேத் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நம்ம ரீசெண்ட் டேஸில் போட்ட ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ உங்களுடைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுறதுனால அந்த பிரபஞ்சமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஓகேங்களா, இது வந்து ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து இவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் சர்ச் பண்ணிட்டேன், எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நபருக்குமே எனக்கு தெரிஞ்சு போடுற இப்போ ரீசெண்ட் வீடியோஸ்லாம் ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு 2 இல்லைனா 3 சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆஃபருக்குள்ளே வந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே இங்கே வந்து கிடையாது. எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் வந்து இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா, அந்த டேலண்ட்டை நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு கண்ட்ரியில் வேர்ல்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். ஓகேங்களா, ஸோ நம்ம வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபருடைய கவர் லெட்டர், ஆஃபர் லெட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலேஜ் ஆஃப்டர் மேத் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாப்புல. ஒரு 3 மந்த் இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி, ஒரு ட்ரீம் கம்பெனிலாம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும், அடைஞ்சு உள்ளே போகணும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. அது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, டிஆர்பி எக்ஸாம் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, வெல்கம் கிட் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாமே உங்களுக்கு அது மூலியமாக வந்து நீங்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போஸ்டிங் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஒர்க்கோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் தான். இன்டர்ன்ஷிப் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கணும், ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராமிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஒர்க் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைஃபண்டும் வந்து கொடுக்குறாங்க, ஒரு உதவித்தொகையும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து ஒரு காலேஜ் மூலியமாகவும் வந்து ஒரு ட்ரைனிங் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங்க்கு வந்து கரெக்டான சேலரி கொடுக்க மாட்டாங்க. பாதி சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. மீதி ஒரு கம்மியான சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த லெவலுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல ஒரு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஏதாவது ப்ரோக்ராமிங் மூலியமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அபவுட் த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு வந்து லேப்டாப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்பல்சரியானது. ஏன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட லேப்டாப் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். லேப்டாப் வந்து இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடையாது, அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் சிஸ்டர் பிரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 days ஆயிடுச்சு. ஹெச்ஆர்லேருந்து வர்றதுக்கு ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எப்போ எனக்கு வந்து லிங்க் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ டக்குன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா, இதுக்கான இப்போ வீடியோ பண்ணக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து May 30 வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக 9 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, அதனால் இது வந்து நான் பகல்லையும் பண்ணுவேன், நைட்டு 12 மணி ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன்.
ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த விதத்தில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ரொம்ப பேசாமல் டேரெக்டாக போகலாம். ஜாப்போட டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரெஸ்பான்சிபிள் இன்க்ளூடிங் கலெக்டிங் அண்ட் என்டரிங் டேட்டா இன் டேட்டா பேஸ் அண்ட் மெயின்டெனிங் அக்யூரேட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் வேல்யூபிள் கம்பெனி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேட்டா என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். மொத்தமாக கலெக்ட் பண்ணி வேல்யூபிள் கம்பெனியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி தனியாக அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி ரெக்கார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து ரெடி பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஐடியல் கேண்டிடேட் ஆஸ் என்ட்ரைல் டேட்டா என்ட்ரி ஸ்கில்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். லைக் ஃபாஸ்ட் டைப்பிங் வித் அன் ஐ ஃபார் டீடைல் அண்டு ஃபேமிலியாரிட்டி வித் செப்பரேட் சீட் அண்டு ஆன்லைன் ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுவுமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிறேன். அங்கே போயிட்டு நீங்கள் கவனமாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நாலேஜ் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூவெண்ட்டாக வந்து பேசுகிறதுக்கு ஆளுங்க வந்து ரொம்ப கம்மி தான். அதனால் இப்போ பார்த்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஓகே இந்த ஒரு ஜாப் நம்மளுக்கு வந்து ரெடி, எனக்கு வந்து ஒரு தகுதியான நபர் அப்படின்னா மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரீப்ளே வரது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சரிங்களா? அதனால் ஃபீல் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாளுமே 2 இல்லைனா 3 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து உள்ள ஜாப்பை வந்து கெட் பண்ணி உள்ள செலக்ட் ஆகி போய்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து செலக்ட் ஆனவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வீடியோ நான் வந்து பண்ணுறேன் கண்டிப்பாக. அதை தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாப்புடைய ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரொவைட் டேட்டா என்ட்ரி உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஆர் ஆஃபீஸ் கிளர்க்காக நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வித் எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எம்எஸ் வேர்டாக இருக்கட்டும், எம்எஸ் பவர் பாயிண்ட்டாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் டேட்டா ப்ரோக்ராமிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் யூஸிங் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டு லைக் ஃபேக்ஸ் மிஷின் அண்ட் ஸ்கேனர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாமே பேசிக்காக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தெரியும். அதுக்கான நாலேஜும் கண்டிப்பாக இருக்கும். டைப்பிங் ஸ்பீட் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்யூரேட்டியாக உங்களுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் நாலேஜ் ஆஃப் கரண்ட் ஸ்பெல்லிங்கு கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அண்டு பஞ்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்டனன்ஸ் டு டீடைல்ஸு, கான்ஃபிடென்டல், ஆர்கனைஸ்டு ஸ்கில்லு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஹை ஸ்கூல் டிப்ளமோ அடிஷ்னல் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஆர் சர்டிஃபிகேஷன் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த வெப்சைட்டுக்கு வந்து இது ஃபோன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா அப்ளை பண்ணுறது வந்து ஃபோனில் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலே வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து ஃபீஸ் வந்து கேட்கல. ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்ததுனாலும் அந்த ஜாப் வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிற முடியும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, லாஸ்ட் நேம் கொடுங்க, உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. சோசியல் நெட்வொர்க் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. லிங்க்டின் கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஃபேஸ்புக் ஐடி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இருந்துச்சு, பின்ட்ரெஸ்ட் இருக்குது, பிளாகிங் இருக்குது அப்படின்னா அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும். ப்ராக்கெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அதை பார்த்துக்கிட்டு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. எம்ப்ளாயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்டினேஷன், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியில் வந்து என்ன ஒரு லெவலில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை வந்து கொடுங்க. அந்த கம்பெனியுடைய பேர் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். அந்த கம்பெனியில் வந்து எப்போ வந்து நீங்கள் வந்து உள்ளே போனீங்க, எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ வந்து முடிச்சிங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. நீங்கள் வந்து முடிக்கல, கரண்ட்டாக நான் வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ கரண்ட்லி ஒர்க் ஹேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த எண்டு டேட் வந்து அப்படியே எரைஸ் ஆயிரும். சம்மரியில் வந்து ஏதாச்சும் நீங்கள் எழுதுன்னு நினச்சிங்கன்னா எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஒரு கம்பெனி, ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2-3 கம்பெனியில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பாங்க. அடிஷ்னலாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுங்க, இல்லைனா வந்து விட்டுருங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா அது வந்து டைம் ஆயிருமே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கலாமா அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம கவனமாக பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளே மெசேஜ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டிகிரி வந்து கரெக்டாக கொடுங்க. டிகிரி கொடுத்து முடிச்சுட்டு ஆட் குவாலிஃபிகேஷனில் வந்து அடுத்த டிகிரி வந்து கொடுங்க. அடுத்து வந்து ஸ்கூல்ஸ் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிங்க எல்லாமே கொடுங்க. யூஜி கிராஜுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயரில் முடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த இயரில் முடிச்சிங்களோ அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஜி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதில் கொடுத்தீங்களோ அதையும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க.
கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் யூஸ் அபவுட் யுவர் டேட்டா என்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸிங் எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஆர் யூ அவைலபிள் ஃபார் ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் பிட்வீன் 9:30 to 6:30 6:30 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ் நான் ரெடி அப்படின்னா இந்த இடத்துல ஐ எம் ரெடின்னு கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி இன்ட்ரெஸ்டடு டு டேக் அப் ஃபுல் டைம் ரோல் பார்ட் டைம் சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இல்லை நீங்கள் எது ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறீங்களா இல்லை பார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கா, குட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கொடுங்க, இல்லைன்னு சொல்லிடுங்க. ஆர் யூ ஓகே வித் 10K அதாவது 10,000 ஸ்டைஃபண்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே நான் வந்து ரெடி அப்படின்னா நீங்கள் ரெடி கொடுங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டட் சேலரியை கரெக்டாக அந்த இடத்துல கொடுக்கலாம். உங்கள்கிட்ட இந்த டேட்டா என்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த அடித்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இல்லை வந்து இன்டர்ன்ஷிப்பாக இல்லை என்ட்ரி லெவலாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மிடியல் இந்த இடத்துல லெவலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, எக்ஸிக்யூட்டிவாக இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் எதுவாக அதை கொடுங்க. இன்டர்ன்ஷிப்பே எல்லாருமே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஐ நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுவாங்க. இது வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான், ஓகேங்களா. ஏன்னா இன்டர்ன்ஷிப்புக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் இருக்காது, டேரெக்டாக ஹையர் தான் பண்ணுவாங்க. பேசிக்காக உங்களுடைய இன்ஃபர்மேஷன் தான் பார்ப்பாங்க, ஓகேங்களா. பார்த்து முடிச்சுட்டு இம்மீடியட்டாக ஜாயின் பண்ண வச்சுருவாங்க. ஸோ இதையுமே பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை வந்து வரும், சரிங்களா. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.